செண்பக மரம் மாடி தோட்டத்தில் வீட்டில் எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். நான் ஒட்டு மரம் தான் வாங்கியிருந்தேன் நர்சரியில். 250 350 நமக்கு பிளான்ஸ் இருக்குது. ஆன்லைன்லலாம் அனுப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு வாங்காதீங்க. ரோஸை விட இது ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு. ஆன்லைன் டெலிவரிக்கெல்லாம் இது தாங்கவே தாங்காது. அதே மாதிரி இந்த செண்பகம் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடவு செஞ்சது என்ன மாதிரி ரேஷியோலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோகோ பித்து, கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் உரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக போடணுங்க. ஏன்னா இதில் வந்து வேர் ரிலேட்டடான ப்ராப்ளம் வருமாமா. அதனால தான் தண்ணி தேங்குற மாதிரி மண் கலவை வந்து இருக்கக்கூடாது. அந்த களி மண் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வச்சுக்க கூடாது. நல்ல மண்ணாகவே இருந்தாலும் உதிரி உதிரியாக இருக்கணும். கோகோ பித் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து வாட்டரை ஹோல்டு பண்ணி வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் கோகோ பித் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பாட்டில் தான் வைக்கிறேன். 18 இன்ச்சுனாலும் இது தூக்கும். ஃபுல் மண் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கவே முடியாது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பாட்டில் வைக்கும் போது அடிக்கடி நகர்த்த வேண்டியது, அந்த இடத்த க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் வரும். ஸோ மண் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா தூக்குறது நகர்த்துறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 22 இன்ச் இருக்கும், அதில் வச்சேன். மீதி 2 பிளான்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சில் தான் வச்சேன். 18 இன்ச்சே போதுமானது தான். அதே மாதிரி நான் போடும்போது பார்த்திங்கன்னா முக்கால்வாசிக்கு தான் மண் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு 1.5 வருஷம் 2 இயர்ஸ் கழித்து நம்ம வந்து ரீபோர்ட் பண்ணணும். கண்டிப்பாக பாட்ஸில் இருக்கிற பிளான்ட்டை வந்து கண்டிப்பாக ரீபோர்ட் பண்ணி வைக்கணும். ஒரு மரத்தை வந்து பாட்டில் வைக்கும் போது கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா வேர் நிறைய ஓடும். ஸோ அதனால் அதை எடுத்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டு, இல்லை அப்படின்னா இதுலேயே வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படிலாம் மெயின்டைன் பண்ணாதான் ட்ரீஸ் வந்து நம்ம ஒட்டு மரமாக இருந்தாலுமே நம்ம பாட்டில் வச்சு வளர்க்க முடியும். இடம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி தான் நம்ம செடி வளர்த்தாகணும். ஸோ எனக்கு வாங்கும் போதே நல்லா தெரியும் இந்த பிளான்ட்டில் வந்து ரொம்ப ரிஸ்க் தான், ஈஸியாக பட்டு போயிடும். நர்சரியில் கொடுத்தானுமே ஓப்பனாக ஜென்யூனாக அதை சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ரிஸ்க் எடுத்து தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. ஒரு செடி மட்டும் ரொம்ப நீளமாக இருந்தது. சரி, வேறு மண்ணில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆடி அதாவது பிரேக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்து கட்டி வச்சேன். ஏன்னா வேறு இன்னும் பிடிச்சிருக்காது, அப்படியே அழுங்காமல் செடி நிற்கும். காற்றெல்லாம் அடித்து விழுந்துருச்சு அப்படின்னா செடி டிஸ்டர்ப் ஆயிரும் இல்லையா? இது கொஞ்சம் சென்சிட்டிவான பிளான்ட்டுங்கிறதுனால அந்த மாதிரி கட்டி வச்சேன் ஒரு செடிக்கு மட்டும். மற்ற 2 கொஞ்சம் ஷார்ட்டானது தான். ஸோ விழுகிற அளவுக்குலாம் சான்ஸ் இல்லை. வந்து ஒரு 10-25 நாள் ஆனோன்னா அதில் இருந்த மொட்டு வந்து பார்த்திங்கன்னா பூத்துச்சு. அது வரைக்கும் செடியில் வந்து பெருசாக ஒன்றும் எனக்கு தெரியல. நானும் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன், வேறு எதுவுமே நான் பெருசாக பண்ணலை. என்னடா கஷ்டம்னாங்க, நமக்கு ஈஸியாக வந்துருச்சுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த பூத்து முடிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா செடியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்ட் ஆனது வந்து மஞ்சள் செண்பகம் தான். இந்த வெள்ளை செண்பகத்தை விட மஞ்சள் செண்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு அஃபெக்ட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எங்கிட்ட இருக்கிற பிளான்ட்டில். அதே மாதிரி அந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கருக ஆரம்பிச்சிச்சு. இலை வந்து ஒரு நல்ல க்ரீன், டார்க் க்ரீன் ஆகாமல் ஒரு டல்லாக ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருந்தது. பின்னாடி மாவு பூச்சி இருந்துச்சு. சரி, முட்டை அமிலம் வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லை, ட்ரையாக தான் நான் வந்து கொடுத்தேன். உண்மையிலே நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு முட்டை அமிலம் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 2 mlங்கிற மாதிரி கலக்கி செடியில் அடிக்கணும். இந்த மாதிரி இலை வந்து என்னமோ தெரியல கருப்பு கருப்பாக ஆகி ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகி தானே இலைக்கு வந்து விழுக ஆரம்பிச்சிச்சு. சரி, ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி இலை கொட்டி அதுக்கப்புறம் செடி கருகி போயிடும் அப்படின்ட்டு. பட் முட்டை அமிலம் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. 2-3 டேஸ்லேயே புதுசாக தளிர் எடுத்துச்சு. முட்டை அமிலத்தோட ப்ளஸ்ஸே இதுதான், பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி அது வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். அதனால பூச்சி இருந்தால் தான் முட்டை அமிலம் அடிக்கணும்ட்டு இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் முட்டை அமிலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். சூப்பர் ரிசல்ட்டுங்க. முட்டை அமிலம் அடிச்சதுக்கு அப்புறம் புது லீவ்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு 1 வீக்லயே நல்ல ஒரு growth தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த பழைய லீஃப் எல்லாம் வந்து அப்படியே மாறல, அது அப்படியே கொட்டி போச்சு. சரி, இது நேச்சுரல் தான், அந்த இன்ஃபெக்ட் ஆன லீவ்ஸ் வந்து போயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா புதுசா லீவ்ஸ் வந்தாலுமே திரும்ப கொட்டிட்டு இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒருவேளை வேர்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா நமக்கு தெரியாது. இந்த சாஃப் வந்து பாத்தீங்கன்னா அடினியம் பிளான்ஸ்க்கு ரூட் ப்ராப்ளம் வரும், அதுக்கு இதை கொடுக்கணும்னு நான் வீடியோல பார்த்தேன். சரி, இதுக்கும் வேர் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. சரி, நம்ம இதை கொடுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பொட்டாஸ் சத்து இருக்கு, அது வந்து பூக்கிற செடிங்களுக்கு நல்லது தான். அப்படிங்கிறதுனால 1 லிட்டருக்கு 1 கிராம் கலக்கணும். நான் இவ்வளோ தண்ணி கலக்கினதுக்கு காரணம் என்கிட்ட ரோஸ் பிளான்ஸ் மற்ற ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கலக்கினேன். ஸோ அதனால தான். இல்லைன்னா ஒரு செடிக்கு எவ்வளோ தண்ணி நார்மலாக நம்ம எல்லாம் நனைஞ்சு எப்பவும் விடுவோமோ அந்த அளவுக்கு சாஃப் வந்து கொடுத்தா போதும். சாஃப் கலக்கும் போது 1 லிட்டருக்கு 1 கிராம் அப்படிங்கிற மாதிரி கலக்கணும். இந்த சாஃப் கொடுத்ததுக்கு அப்புறம்
அந்த புது லீவ்ஸ் வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகாமல் கொட்டி போச்சு பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆச்சு. தமிழம் கொடுத்ததா இருக்கட்டும், சாஃப் கொடுத்ததா இருக்கட்டும், நானாக வந்து ட்ரை பண்ணதான் செண்பகத்துக்கு. ஏன்னா செண்பகம் மரத்தில் வர ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லி யூடியூப்பில் தேடும் போது எனக்கு எந்த வீடியோவுமே சிக்கலைங்க. அந்த என்னென்ன பிரச்சனை வரும்னு சொன்னாங்க, வேறு ப்ராப்ளம் வரும், அது வெயிலில் வைக்கக்கூடாது, சீக்கிரம் பட்டு போயிடும் அப்படிங்கிறத சொன்னாங்களே வழியா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லலை. ஸோ நானாக தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு முட்டமிலம் கொடுத்தேன், ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிச்சு. அப்புறம் சரி சாஃப் கொடுக்கலாம், ஏன்னா அடினியம் பிளான்ஸ் பற்றி நான் வீடியோஸ் பார்க்கும்போது சாஃப் வந்து ரூட் ப்ராப்ளத்துக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி அது கொடுத்தேன். அதே மாதிரி சாஃப் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல சேஞ்சு. அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 30 mlங்கிற மாதிரி கலக்குவேன். அது வந்து லிட்டர் கணக்கு வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் தண்ணி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த பாட் வந்து 5 லிட்ரு. ஸோ 5 லிட்டர் கலக்கிட்டேன். அப்போ 5 லிட்டருக்கு தகுந்த மாதிரி பஞ்சகாவியத்தை வந்து கலக்கி கொஞ்சம் நேரம் விட்டுறணுங்க. 5 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 150 ml பஞ்சகாவியம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு இதை இலைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம், வேரில் டைரெக்டாக ஊற்றியும் விடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இலைங்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்லேயும் ஊற்றி விட்டேன். முட்டமிலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேரில் டைரெக்டாக ஊற்றுறது வந்து பண்ணதில்லை இது வரைக்கும். இலைகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த பஞ்சகாவியம் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம மந்த்லி ஒன்ஸ் இல்லை 20 days ஒன்ஸ் 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கலாக இன்டோர் பிளான்ட்ஸு, மணி பிளான்ட் இந்த மாதிரிலாம் வளர்க்குறோம்ல, அதுக்கெல்லாம் ஸ்பைடர் பிளான்ட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். கிளத்தியாவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் பஞ்சகாவியம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த செண்பகம் வளர்ப்பு வந்து நான் வீடியோவாக பார்க்கும்போது எல்லாரும் ஓரலாக சொன்னாங்க, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இந்த பிரச்சனை என்ன வரும் ஏது வரும்லாம் காமிக்கல. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months வீடியோ எடுத்து அதை ஒரு டேட்டா மாதிரி கலெக்ட் பண்ணி என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அதை எப்படி நான் ரிகவர் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ வந்து பண்ணேன். வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு செடி வந்து மொக்கு கொடுக்கும், எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டோட இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இவ்வளோ மொக்கு எடுத்து அந்த செடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றும் பண்ண என்னோட கோஆப்ரேட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு ஆசை, ஒரு 10 செடி வாங்கி வச்சுக்கணுன்ட்டு. ஏன்னா இதில் ஒரு பூ பூத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கதவை திறந்தா இந்த வாசம் மட்டும்தான் அப்படியே சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும் காற்றுல. அவ்வளோ மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸிங்காக இருக்கும். மஞ்சள் செண்பகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒரு மொக்கை உடைச்சிட்டேன். 4 மூலையில் நம்ம வீட்டு தோட்டத்தில் இதை வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பூத்துட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆனோம்னாலே அந்த வாசம் வந்து நம்மளை வெல்கம் பண்ணும். பூ பார்க்கலாம் வேணாம், உள்ளே போனோன்னே தெரிஞ்சிடும் இந்த பூ பூத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம ரொட்டீனாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக முட்டமிலம் கொடுக்கணும். ஒரு 10-15 நாள் நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் வேலை அப்படின்லாம் இருந்ததுனால அடிக்க முடியல. திரும்ப அதே ப்ராப்ளம் ரிப்பீட் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வளர்த்ததில் செண்பகத்தில் வர பிரச்சனை என்னன்னா அந்த இலை கருகி சுருண்டு அது வந்து அப்படியே வாடி போகிறது. இன்னொன்று இலைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு வளை மாதிரி, மாவு பூச்சி இல்லை, வெள்ளை கலரில் ஒரு நெட்டு மாதிரி கட்டுறது. ஆனால் இதெல்லாம் ஈஸியாக நம்ம முட்டமிலம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும், சாஃபு மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கணும், பஞ்சகாவியம் நம்ம ஒரு 15 days ஒன்ஸ் கொடுக்கலாம். அதெல்லாம் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா உரங்க மாதிரி கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு முட்டமிலம் கொடுக்கணும், மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப் கொடுக்கணும். இது டோட்டலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. நான் எந்த வீடியோ பார்த்தும் ஃபாலோ பண்ணலை. எனக்கா இருக்கிற நாலேஜில் இப்போ முட்டமிலம்னா ஓ இது பண்ணுமா, ஓ பஞ்சகாவியம்னா இதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுமா, சாஃப்னா இதுக்கு ஹெல்ப் ஆகுமா அப்படிங்கிற நாலேஜை வச்சுட்டு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி என்னோட செடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேரை விட்டாலும் இந்த விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆக தான் செய்யுது. ஸோ ஒரு தடவை பண்ணிட்டா இது கம்ப்ளீட் க்யூர் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு கேர் கொடுத்துட்டே இருக்கணும். மொட்டை மாடியில் டைரக்ட் வெயிலில் வைக்கக்கூடாது. இப்போ மாடியில் ஷீட்டெல்லாம் இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஷேடான இடத்துல வச்சோம் அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து நல்லா வரும். பிகினிங்கில் இந்த பிளான்ட்டை ரொம்ப கேர் பண்ணணும். ஒரு 1 or 2 months வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இடம் அந்த வேர் பிடிச்சி வளர ஆரம்பித்தோன்னே அது வந்து செட் ஆகிக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேர் எடுத்து வளர்த்தாலும் இது வந்து ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம தோட்டம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், 4 மூலையில் இதை வாங்கி வச்சிட்டோம்னா உள்ளே போனாலே சும்மா கமன்னு இருக்கும். அதே மாதிரி பூ ரொம்ப விரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தலையில் வைக்கும்போது கொட்டி போயிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் லைட்டாக மொக்கை இருக்கும் போதே பிடுங்கிக்குவேன். அப்புறம் இந்த பூ வந்து 1ன்னு வச்சா நல்லா இருக்காது, 2, 3ன்னு கோர்த்து வச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை கோர்த்து வைப்பேன். ரெகுலராக ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த பூ வைக்கிறது எல்லாமே நான் வந்து வீடியோவில்
வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளவர்ஸ் பிடிக்கும், உங்கள் கார்டன் வாசமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து வளர்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல யூனிக் பீஸாக இருக்கும். கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே இந்த பூ வந்து பூத்துருச்சு அப்படின்னா ஒரு பெர்ஃப்யூம் அந்த ஃபீல் வந்து கிடைக்குங்க. அந்த ஏரியாவே மணக்கும். வீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இது தொட்டிலே வச்சு வளர்க்கலாம் பார்த்தீங்களா. ஸோ அங்கங்கே ஒரு கார்னரில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி வச்சு அடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. இதுக்கே வந்து நீ நடக்கிற இடத்த மறித்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சண்டை பண்ணுறாங்க. இருந்தாலும் சரி போய் தொலை அப்படின்னு 3 செடி வளர்க்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதனால் இந்த 3 செடியை பார்த்து பராமரித்து வளர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம்? வளர்க்குறது ஈஸின்னு தோணுதா, கஷ்டம்னு தோணுதா? அதே மாதிரி இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.